இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த 16வது வசனத்தை வாசிங்களை போன வாரம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, அதிலிருந்து ஆரம்பிப்போம். அப்போ தான் ஞாபகம் வரும். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 16வது வசனம். 1 ராஜாக்கள் 19:16 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மெகோலா ஊரை சேர்ந்த எலிசா. எலிசா அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் என்னது? தேவனே என்னுடைய ரட்சிப்பு. எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரித்து சொல்லுவோமா? தேவனே என்னுடைய ரட்சிப்பு. ஆபேல் மெகோலா அப்படின்னா பலவீனத்தின் துக்கம். இந்த எலிசாவுக்கு ஏதோ ஒரு கொடிய வியாதி. அவருடைய சரீரத்தில் தலை முடியிலிருந்து கை கால்கள் எல்லா இடத்துலையும் முடியே கிடையாது. அந்த மனிதனை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு இவன் ஒரு மனிதனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த எலிசாவுடைய முகம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சிறு பிள்ளைகள் அந்த எலிசாவை கிண்டல் பண்ணுறாங்க, ஏளனம் பண்ணுறாங்க. சிறு பிள்ளைகள் அந்த எலிசாவை மொட்டத்தலையா என்று சொல்லி ஏளனம் செய்கிறார்கள். அப்போது வேதாகவும் ஏன் இதை சொல்லுது அப்படின்னா, எலிசாவுடைய ரூபம் அந்த அளவுக்கு குள்ளமா ஒல்லியாவோ குண்டாவோ, அவருடைய சத்தம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவர் பேசுகிற சத்தம், அவருடைய முகம் பார்க்க ஒரு அந்த கேடு அடைந்ததாக அந்த எலிசாவுடைய சரீரம், எலிசாவுடைய முகம் காணப்படுகிறது. ஆகவே அந்த சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு எலிசாவை ஏளனம் செய்கிறார்கள். ஆனால் இந்த எலிசாவை பார்த்தீங்கன்னா சரீரத்தில் அவ்வளவு பலவீனம், அவ்வளவு பாடுகள். ஆனால் என்ன பணியை செய்தார்? அவர் என்ன பணியை செய்து வந்தார்? ஆண்டவருடைய வேதத்தை சுமந்து கொண்டு, அந்த நாட்களில் சைக்கிள் பைக்கெல்லாம் கிடையாது. வெயில் காடு மலைகளில் செருப்பு போட்டாரோ போடலையோ தெரியாது. இருமி கொண்டு தும்மி கொண்டு வலி வேதனையோடு எந்த பகுதியில் வலிக்குன்னு அவருக்கே தெரியாது, பிடித்து கொண்டு ஆண்டோடைய பணியை செய்து கொண்டு, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, எலிசா நீ அங்கே போ, உடனடியாக நடந்து போவார். மதியம் சாப்பிடுவாரோ சாப்பிட மாட்டாரோ தெரியாது. போகிற வழியில் இந்த மனிதனை வித்தியாசமாக பார்க்குறாங்க, ஏளனம், தலை காட்ட முடியல. இதையெல்லாம் தாங்கி கொண்ட அந்த எலிசா ஆண்டவருடைய பணியை செய்தார். இன்னைக்கு யாரெல்லாம் காலையில் 7 மணிக்கு முதல் பெல் அடிக்கும்போது ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருந்தீங்க? தேவன் நல்ல சரீர பலனை கொடுத்திருக்கிறார். எலிசாவை போல யாராவது இங்கே இருக்கீங்களா? எந்த நேரமும் சளி பிடிக்கும், எனக்கு நெஞ்சு வலிச்சுக்கிட்டே இருக்கும், எனக்கு தலையில் முடியே இல்லை, வெளியில் தலை காட்ட முடியல, என்னால் சத்தமாக பேச முடியாது, என் சரீரத்தில் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை ஏதாவது ஒரு இடத்துல வலித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிற யாராவது இங்கே இருக்கீங்களா? இல்லையே. பரவு ஏன் நம்ம ஆலயத்துக்கு லேட்டாக வரோம்? எலிசா இவ்வளவு பலவீனத்தின் மத்தியில் தேவனுடைய பணியை தான் செய்தார். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சும்மாலாம் அவர் இல்லை, அதை நினைக்கவே இல்லை. எனக்கு இவ்வளவு பலவீனம், என் முகத்தை என்னாலேயே பார்க்க முடியல, ஏன் ஆண்டவரே கேட்கவே இல்லையா? தேவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த பணியை அவர் செய்து கொண்டு வந்தார். இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஆலயத்தை மறந்து விடுகிறோம், வேதத்தை மறந்து விடுகிறோம், ஆண்டவர் மீது கோபப்படுகிறோம். அப்படித்தானே? அப்படி இருக்கக்கூடாது. தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல. அப்போ இந்த எலிசாவுடைய அப்பா பேர் இந்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எலிசாவுடைய அப்பா பேர் நிம்சின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படியா? நிம்சின் குமாரனாக யெகூன்னு போட்டிருக்கு. 2 வாரம் ஒரே வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நிம்சியா. எலிசாவின் அப்பா பேர் என்னது? எலிசாவின் அப்பா பேர் என்னது? எல்லாரும் கையில் பைபிள் வச்சுருக்கீங்களா? 2-3 சத்தம் மட்டும்தான் வருது, மற்ற சத்தம் மனசுக்குள்ளே இருந்து வருது, வெளியே வர மாட்டேங்க. சொல்லுங்கள், எலிசாவுடைய அப்பா பேர் என்னது? சாப்பாத். சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா.
இப்போ இந்த சாப்பாத் அப்படின்னா ஒரு மனிதனுடைய பெயர் அல்ல, அவனுடைய புனை பெயர். உதாரணத்துக்கு கூட சொல்லி கொடுக்கட்டா, ஒரு ஊரில் ஒரு பெரிய வசதி படைத்த ஒரு பண்ணையார், அதிகாரம் செல்வாக்கு படைத்த ஒரு நபர் அப்படி இருக்கிறாருன்னா அவரை பண்ணையாருப்பா, பெரிய பிரபு, ஒரு பெரிய நாட்டாமை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எபிரேய மொழியில் சாப்பாத் அப்படின்னா இதே மாதிரி ஒரு அர்த்தத்தை குறிக்கும். இந்த எலிசாவுடைய அப்பா பேர் வந்து சாப்பாத் கிடையாது. அவரை இப்படி சொல்லுவாங்க, எலிசாவுடைய அப்பாவுக்கு நிறைய இடம் உண்டு, நிறைய விவசாய இடம் உண்டு, நிறைய ஆடு மாடுகள் உண்டு, நிறைய வேலைக்காரர்கள் உண்டு, நிறைய செல்வாக்கு படைத்த ஒரு நபர். யோர்தான் நதிக்கரை ஓரத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு செழிப்பான ஒரு பகுதியிலே வாழ்ந்து வந்தவர்கள் தான் இந்த எலிசாவுடைய குடும்பம். ஒரு செழிப்பான ஒரு மனிதர் தான் இந்த எலிசாவுடைய அப்பா. இந்த எலிசாவுடைய அப்பாவுக்கு நிறைய வேலைக்காரர்கள் உண்டு. ஆனால் இந்த எலிசாவுடைய அப்பா தன்னுடைய பிள்ளைங்க, தன் பிள்ளை எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் இந்த எலிசாவை அவர் வேலை செய்ய வேண்டும் என்று உட்படுத்துகிறார். இந்த எலிசா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் மாதிரி வேலை பார்த்துருக்கலாம். இல்லை, எலிசாவுடைய அப்பா இந்த எலிசாவை தன்னுடைய பையன், தன்னுடைய வாரிசு அப்படின்னு சொல்கிறத அங்கீகரிக்கல. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அடுத்த வசனத்தை வாசித்து பார்ப்போமா? 19வது வசனம், 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்களேன். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் போதும், அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். புரியுதா உங்களுக்கு? இந்த வசனம் புரியுதா புரியலையா? புரியல, கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியல. இதில் எத்தனை ஏர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது? 12. ஒரு ஏருக்கு 2 மாடு. நம்முடைய பகுதியில் உள்ளது மாதிரி தான். ஒரு ஏருக்கு 2 மாடு. 12 ஏருக்கு 24 மாடுகள் மொத்தம் நிற்கும். நம்ம ஏரியாவை மாதிரி இங்கே ஒருத்தர் உழுதுட்ருப்பார், அங்கே ஒருத்தர் உழுதுட்ருப்பார், இங்கே ஒருத்தர் உழுதுட்ருப்பார், அப்படிலாம் கிடையாது. இந்த வேத வசனம் பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் நம்முடைய வேதாகமத்தில் உள்ளதை அப்படியே பார்த்துட்டு வாங்க. என்ன, எலியா அங்கிருந்து சென்று சாப்பாத்தின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் போட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டி கொண்டிருந்தார். இப்போ உங்களுக்கு புரியுதா? என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம்? மொத்தம் 12 ஏர் வரிசையாக நிற்கணும். முதல் ஏரை பிடிக்கிற முதல் மனிதர் முதலாவது நிற்பார். அவருக்கு பின்னாடி 2, 3, 4, 5. எலிசா எத்தனாவது நிற்காரு? எலிசா 12வது வரிசையாக நிற்கணும். ஏன் அப்படி வரிசையாக நிற்கிறாங்கன்னா, முதல் மனிதன் அவனுக்கு வந்து சம்பளம் அதிகம், அவன் பெரிய பலசாலியாக இருப்பான். ஒரு பலசாலியான ஒரு மனிதனுக்கு தான் முதல் ஏரை ஓட்ட கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவன் அந்த ஏர் கலப்பையை பிடிச்சு தன்னுடைய சரீர பலனை வச்சு இந்த பூமியில் அவ்வளோ ஃபோர்ஸாக ப்ரெஷர் கொடுத்து அவன் அழுத்தி உள்ள சொருகணும். அவன் அந்த மண்ணுக்குள்ளே அவன் வைக்கணும். அவன் எவ்வளவு பலனாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அவன் ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸ் கொடுத்து கலப்பையை வச்சாதான் அந்த ஏர் மாடுகள் உழுது அவனை தொடர்ந்து வருகிறவர்கள் அதே இடத்துல மறுபடியும் உளுந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஏர் மாடுகளை உழுது போய்கொண்டே இருப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? முதல் மனிதன் சொங்கியாக இருக்கக்கூடாது. முதல் மனிதன் பலவீனனாக இருக்கக்கூடாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷனாக இருக்கணும். அவனுக்கு சம்பளம் அதிகம். அவனுக்கு 200 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னா, ரெண்டாவது வர்றவனுக்கு 180 ரூபாய், 150 ரூபாய், 140 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஏன்னா முதல் மனுஷனை நம்பி தான் ரெண்டாவது இருக்கிறவன் இருப்பான். 12 பேர் இருப்பாங்க. அப்போ முதலாவது இருக்கிற நபர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். யாராவது இங்கே இருக்கீங்களா? முதல் ஏரை பூட்டி உங்கள் கையில் கொடுக்கணும் அப்படின்னா யார் கை தூக்கி நான் உழுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க? யாருக்கும் அந்த பலன் இல்லையா? முதல் மனிதன்
அவனை நம்பி தான் எல்லாரும் இருப்பாங்க. ரெண்டாவது மனுஷன் அந்த முதல் மனிதனை விட ரெண்டாவது இருக்கிறவன் கொஞ்சம் அவனை விட ஸ்ட்ராங்கில் கொஞ்சம் கம்மியாக இருப்பான். இப்படி 12 பேர் இருப்பாங்க. 12வது ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சொங்கியாக தான் இருப்பான், உப்புக்கு சப்பையாக இருப்பான். ஏன்னா முதல் மனுஷன் உழுதுட்டு போயாச்சு, ரெண்டாவது மூணாவது, 12வது மனுஷனுக்கு வேலையே இல்லை, சும்மா. 12வது ஏர் போட்டுறவனை பார்த்தீங்கன்னா அவனை ஏளனமாக பார்ப்பாங்க. 12வது ஏரை யார் உழ போகிறா? எலிசா. முதல் ஏரை பிடிக்கிறவன் உழுறவன் அவ்வளவு பலனாக இருப்பான். இதிலிருந்தே உங்களுக்கு தெரியலையா இந்த எலிசா எவ்வளவு பலவீனனாக இருப்பான்னு சொல்லி? தன்னுடைய தகப்பனார் எலிசாவுடைய பலவீனத்தை பார்த்தியப்பா, நீ செய்ய வேண்டாம் அப்படிலாம் சொல்லலை, நீ ஏன் சும்மா இருக்க, நீ 12வது ஏரை பூட்டி உழு. இந்த 12வது ஏர் பூட்டி உழுகிறவனை பார்க்கும் பொழுது ஏர் கலப்பையை வச்சுட்டு அவன் போவான். முதல் மனிதனை தாண்டி போவான். முதல் மனுஷன் ஏளனமாக பார்ப்பான், இவெல்லாம் ஏர் பூட்டி உழுது என்ன செய்ய போகிறான். ரெண்டாவது மனுஷனை தாண்டி போனான், அவனும் ஏளனமாக பார்ப்பான், சிரிப்பான். 11வது மனுஷன் கூட இந்த 12வது ஆளை பார்க்கும்போது ஏளனம் பண்ணுவான். இந்த எலிசா இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பணியை செய்தாலும் ஏளனத்து நிமித்தமாக வாழ்ந்த மனிதர் தான் இந்த எலிசா. இப்போ உங்களுக்கு புரியுதா? எலிசா என்ன பணியை செய்தார்? ஏர் பூட்டி உழுதார். எத்தனாவது ஏரை பூட்டி உழுதார்? 12வது ஏர் பூட்டி உழுகிற மனிதன் பலவீனனாக இருப்பான். அவனுக்கு சம்பளம் மிக குறைவாக இருக்கும். ஏன்னா அவனுடைய வேலை மிக குறைவு. அவனுடைய வேலை யார் பார்த்துருப்பாங்க? 1வது 2வது 3வது ஏர் பூட்டி உழுத ஆட்கள் நல்ல ஸ்ட்ராங்காக வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. கடைசி உள்ள மனிதருக்கு ரொம்ப வேலை இருக்காது. எலிசா இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தார். அடுத்ததாக 18வது வசனத்தை வாசிப்போமா? இன்னொரு 2 வசனங்கள் தான். 18வது வசனத்தை வாசிங்களேன். முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைக்கிறேன் என்றார். இஸ்ரவேல் தேசம் பாவம் செய்து விக்கிரக வழிபாடு செய்து ஆண்டவரை கோபப்படுத்தின நாட்களிலே ஒரு 7000 பேர் இந்த பாவிகளிலிருந்து விலகி ஆண்டவருக்காக எலிசாவை போல தேவனுடைய பணியை செஞ்சுட்டு வந்தாங்க. எத்தனை பேர் மொத்தம்? 7000 பேர். எத்தனையோ லட்சம் பேர் இருந்தாங்க, அதில் 7000 பேர் மட்டும்தான் ஆண்டவருடைய பணியை செஞ்சுட்டு வந்தாங்க. மற்ற எல்லாரும் ஏதாவது ஒரு பாவம் ஆண்டவரை கோவப்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு எலியாவை பார்த்து, எப்பா எலியா, நீ சாக போகிற, வயசாயிடுச்சு, இனி நான் உனக்கு பதில் உன்னுடைய ஸ்தானத்தில் ஒரு தீர்க்கதரிசியை நான் தெரிந்தெடுக்கணும். இந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் பட்டணத்தையும் பார்த்தேன், 30-40 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் 7000 பேர் மட்டும்தான் எனக்காக பக்தி வைராக்கியத்தோடு வாழ்கிறாங்க. இந்த 7000 பேரில் ஒரு மனுஷனை நான் தெரிந்தெடுக்கணும். சரியா? இப்போ போட்டி வந்துடுச்சா? தீர்க்கதரிசி யாருன்னு சொல்லி 7000ல் ஒரு மனிதன், 1000ல் ஒருவன் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த எலிசா 1000ல் ஒருவன் அல்ல, 7000ல் ஒருவன். 7000ல் ஒருவன். ஆண்டவர் பார்த்தார், யார் தேவனே ரட்சிப்பின்னு சொல்லி பலவீனத்தின் துக்கம் நிறைந்த வாழ்க்கையிலும் என்னை ரட்சிப்பாக கொண்டிருக்கிறானோ அவனை தான் நான் தெரிந்தெடுப்பேன். எலிசா 1000ல் ஒருவன் கிடையாது. எத்தனை பேரில் ஒருவன்? 7000ல் ஒருவன். எலிசாவை தேவன் தெரிந்தெடுக்கிறார் தீர்க்கதரிசியாக. எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கலாம். உங்களோடு கூட படிப்பில், வேலையில், விளையாட்டில் எத்தனையோ பேர் போட்டியிடலாம். ஆனால் தேவன் யாரை தெரிந்தெடுப்பார் தெரியுமா? யாரை தெரிந்தெடுப்பார்? தேவனே எனக்கு ரட்சிப்பு, இயேசுவே எனக்கு ரட்சிப்புன்னு சொல்லி யார் ஆண்டவரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களை தான் தெரிந்தெடுப்பார். கோடியில் கோடி பேர், 1 கோடி பேர் இருந்தாலும் யார் தேவன் தான் எனக்கு ரட்சிப்புன்னு சொல்லுகிறார்களோ அந்த கோடியில் 1 கோடியில் ஒருத்தன் அவனாகத்தான் இருப்பான். அல்லேலூயா. சும்மாலாம் ஆண்டவர் தெரிந்தெடுக்க மாட்டார். ஐயோ எனக்கு இந்த வேலை கொடுக்கலையே, அவனுக்கு கொடுத்துட்டார, ஏன் கொடுக்கல? நாம தான் ஆண்டவரை நம்புறதே கிடையாது. எலிசாவை பாருங்க, 1000ல் ஒருத்தன் அல்ல, 7000ல் ஒருவன் எலிசா. காரணம் என்ன தெரியுமா? பலவீனத்தின் துக்கத்தின் மத்தியில் தேவன் தான் என் ரட்சிப்பு, தேவன் தான் என் ரட்சிப்புன்னு சொல்லிட்டு இருந்தார். பார்த்தீங்களா? ஆண்டவர் இந்த எலிசாவை தெரிந்தெடுக்கிறார். ஆபேல் மெக்கோலா அப்படின்னா என்ன அர்த்தம்?
பலவீனத்தின் துக்கம். எலிசானா என்ன அர்த்தம்? தேவனே என் ரட்சிப்பு. பலவீனத்தின் துக்கம் நிறைந்த எலிசா தேவனே என் ரட்சிப்புன்னு சொன்னார். பார்த்தீங்களா? தேவன் அந்த பலவீனத்தின் மத்தியில் எலிசாவை தெரிந்தெடுக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போமா? 19வது வசனத்தின் பின்பகுதி. எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். இப்போ இந்த எலிசாவுடைய குடும்பம், அவனுடைய அப்பா இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்க? என்ன செய்து கொண்டிருக்காங்க? ஏர் போட்டி சொல்லுங்க, ஏர் போட்டி, வாயை போட்டி, என்ன சொல்லுங்க, ஏர் போட்டி, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எலிசா எத்தனாவது ஏரை போட்டிக்கிட்டு இருக்காரு? 12வது. முதல் ஆள் இங்கே நிற்காரு, 2வது இங்கே நிற்காரு, 12வது ஆள் கடைசியில் நிற்காரு. எட்டி பார்த்து நிற்கார். எப்படா 12வது ஏரை போட்டலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எலியா தீர்க்கதரிசி வராரு. எலியா தீர்க்கதரிசி வந்த உடனே தீர்க்கதரிசின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் முடியினால், ஆடு அல்லது மாடு, மயிர் போர்வை என்று சொல்லப்படுகிற விலங்குடைய முடியினால் செய்யப்பட்ட போர்வையை, கம்பளி போர்வையை போர்த்தி கொள்வாங்க. அப்போ நினைப்பாங்க, இவர் தீர்க்கதரிசி. நான் தீர்க்கதரிசின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மயிர் போர்வை யார் போர்த்தி இருப்பார்களோ அவர்கள் தீர்க்கதரிசி. சால்வன் போட்டிருக்கா? எங்கே போட்டிருக்கு? 19வது வசனத்தில் சால்வன் போட்டிருக்கா? ஏலியா தீர்க்கதரிசி சால்வையை போட்டுக்கொண்டு இந்த விவசாயம் நடக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு இருக்கார். எதுக்கு வந்துட்டு இருக்காரு? ஒரு மனிதனை தீர்க்கதரிசியாக தனக்கு பதில் தெரிந்தெடுக்கணும். முதல் மனிதனை பார்க்கிறார். சாப்பாத் அப்படிங்கிற மனுஷன் ஓடி வந்துட்டார். எலியா தீர்க்கதரிசி வந்துட்டாரா? அவரை வரவேற்கிறார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, எலியா தீர்க்கதரிசி யாரையோ தனக்கு பதில் தெரிந்தெடுக்க போகிறார். முதல் மனிதனை பார்க்கிறார். வாட்டம் சாட்டமாக நிற்கிறான். அவன் நினைக்கிறான், இந்த மயிர் போர்வை, இந்த சால்வையை தூக்கி எனக்கு தான் போட போறார். பார்க்குறாரு, இவன் இல்லை. 2வது மனுஷன் நினைக்கிறான், எனக்கு தான் போட போறார். 11 பேரை தாண்டி போயாச்சு. இங்கே ஒரு மனிதர் இருமிட்டு தும்மிட்டு ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு கிடக்கார். டக்குன்னு வந்து அந்த மயிர் போர்வை என்னப்பட்ட சால்வையை எலிசா மேலே போட்டார். எப்படி இருந்திருக்கும்? எல்லாரும் ஆச்சரியம் பார்க்காங்க. இவனா? இந்த எலிசாவா அடுத்த தீர்க்கதரிசி? இவனால எதுவும் செய்ய முடியாத இவனே ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். எல்லாருடைய கண்களும் எலிசாவை பார்த்தது. பரலோகத்தின் கண்களும் எலிசாவை பார்க்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவங்க ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆலயத்துக்கும் போகிறது கிடையாது, எதுக்கும் போகிறதில்ல, நல்லா தானே இருக்காங்க. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. எந்த ஒரு மனிதன் இந்த ஆடம்பரத்தை விட்டு சோதோம் கொமோரா பட்டணத்தில் லோத்து எல்லாரை காட்டிலும் நீதிமானாக இருந்தானாம். தேவன் அவனை தெரிந்தெடுத்தார், உயிர் பிழைக்க வைத்தார். இந்த பட்டணத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் விக்கிரக வழிபாடு நிறைந்த இடத்துல தேவனே என் ரட்சிப்புன்னு சொல்லி என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சோதனையை சகித்து கொள்கிற மனுஷனை தேவன் தெரிந்தெடுப்பார். அந்த குடும்பத்தை தெரிந்தெடுப்பார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஆசை எலிசாவை போல ஏதாவது ஒரு காரியத்தில் தேவன் என்னுடைய குடும்பத்தை தெரிந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? வேதத்தை சுமந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சின்ன வயசுலேருந்து ஆலயத்துக்கு வந்து பழகணும். இனி அடுத்து யாருக்காவது திருமணம் முடிந்து குழந்தை பிறக்கும் பட்சத்தில் எலிசா அப்படிங்கிற பெயரை இடணுன்னு இந்த ஆலயத்தில் எலிசாக்கள் எழும்பணும். எலிசா அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம் என்னது? தேவனே என்னுடைய ரட்சிப்பு. யாராவது கேட்பாங்க, உன் பையன் பேர் எலிசா வித்தியாசமாக இருக்கு, என்ன பேர்? இது என்ன அர்த்தம்? தேவனே என்னுடைய ரட்சிப்பு அப்படின்னு சொல்லணும். எலிசாக்கள் எழும்பணும். எலிசாவை போல குடும்பங்கள் எழும்பணும். இந்த பகுதியிலே நாம் ஆண்டவரை நம்பி இருக்கணும். தேவனே என்னுடைய ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்பி இருக்கணும். உங்களை தெரிந்தெடுப்பார் ஆண்டவர். உங்கள் மீது மயிர் போர்வையை போடுவார். உங்கள் மீது சால்வையை போட்டு உயர்த்தி வைப்பார். மற்ற ஜனங்களை காட்டிலும் உயர்த்தி வைப்பார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, படிப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, தொழில், எதில் முன்னேற்றம் வேணுமோ தேவன் தான் என் ரட்சிப்பு, அவரை சார்ந்திருங்க.
அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லாருடைய கையில் வேதாகம் இருக்குதா? வேதாகம் இருக்குதா இல்லையா? வேதாகம் இல்லாதவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஒருத்தர் கையில் வேதாகம் இல்லையா? யாராவது வாங்கி கொடுங்கண்ணே. அடுத்த முறை வரும்பொழுது வேதத்தை சுமந்து கொண்டு வரணும். சின்ன வேதாகவும் இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, கையில் வேதாகவும் வேண்டும். தேவன் நல்ல சரீர பலன் கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா? எலிசாவே அவ்வளவு பலவீனத்தின் மத்தியில் இதெல்லாம் சுமந்து கொண்டு போயிருப்பார். ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன வேதாகமத்தை நம்ம தூக்கிட்டு வர முடியலையே. வேதாகமத்தை சுமந்து கொண்டு வரணும். எலிசாவை ஞாபகப்படுத்துவோம். வருகிற நாட்களிலே நடைபெறப் போகிற ஒவ்வொரு ஆராதனையிலும் கலந்து கொள்வோம்.